செல்வன் சார் வணக்கம். திட்டமிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே முரண்பாடு இருக்கு, விரிசல் இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் பரப்பப்படுதா, இல்ல அதோட பின்னணியில் என்னவா இருக்கு நீங்க பாக்குறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கோ சொல்லிருங்க. ஓகே. நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகம் விமர்சிக்கப்படுகிறது படுவது ஏன் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்கீங்க. என்ன பொறுத்தவரையில அதிகம் விமர்சிக்கப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க. அதுல பெரிய அளவுல ஒன்னும் சர்ச்சைகள் வரல. ஏன் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் பார்கெனிங் கெப்பாசிட்டியை இழந்துட்டாங்க. எங்க இழந்துட்டாங்க? இல்ல பொதுவாக அகில இந்திய அளவுல தமிழ்நாட்டில் இழந்தாங்களா? இல்ல, எல்லா இடத்துலயுமே. தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல. இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல இழந்திருக்காங்கன்றீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்லையுமே சொல்றா. நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப பீகார்ல அவங்க 61 இடத்துல போட்டியிட்டு வெறும் 6 இடத்துல வெற்றி பெற்றது என்பது அந்த கட்சிக்கு பலகீனம் தான். சரி, அது மறுக்கிறதுக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில திமுக கூட்டணியில் நீடிப்பதாக இருந்தால் திமுக கொடுக்கிற எண்ணிக்கையை ஒரு 10 இடங்கள் கொடுத்தா 10 இடத்தையும் ஏத்துக்கிட்டே ஆகும் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. அதனால அரசியல்ல நாம நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்குங்கிறலாம் இப்போ இன்னும் திட்டவட்டமா சொல்ல முடியாது. இல்ல சார், திமுக கூட்டணியில விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. ஆனா விமர்சிக்கப்படுது என்னவோ பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் விமர்சிக்கப்படுறாங்க. அதுக்கான அதான் என்ன காரணம், எதனால அது விமர்சிக்கப்படுறாங்கன்ற கேள்வி வருது இல்லையா? உதயநிதியை அவ்வப்போது உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. கை நம்ம விட்டு போகாது, செல்வப்பிரதியும் காங்கிரஸும் எப்போ வருமோ கரெக்டா வந்துருவாங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க. தேவை ஏன் ஏற்படுது? அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு கட்சியிலையும் பேரம் பேசிய கட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரே நேரத்தில் 2 இடங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின கட்சிகள் இருக்காங்க. அதை போலவே மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களே கூட பலம் நழுவி வாளில் விழுந்து விட்டதுன்னு கூட சொன்னாரு. ஓகே, அது தேமுதிகவை இப்படி எல்லாம் அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள். இதை நம்ம பெருசுபடுத்த வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பேர வலிமையை பீகார் தேர்தலுக்கு பிறகு மிக மோசமாக இழந்திருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரையும் இருந்த நிலைமை வேற. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடந்த அனைத்து தேர்தலிலும் மாநில தேர்தல்கள காங்கிரஸ் கட்சி மிக பலகீனமாக. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அரசியல் அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, அப்படி பார்த்தா பீகார்ல இன்னைக்கு பாஜக கை ஓங்கி இருக்கா, தமிழ்நாட்டுல கை ஓங்கி இருக்கா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? சட்டமன்ற தேர்தல் அதே போல வெற்றி பாஜக பெறுவாங்கன்றீங்களா? அப்போ நான் அரசியல்ல சார், நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களையோட நீங்க ஒப்பிட்டு பேசி நாம அதை என்னுடைய நண்பர் சுபேர் அவர்கள் கூட சொன்னாங்க, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அப்படின்லாம் சொல்லி விஜயை பத்தி சொன்னாங்க. நான் என்னை பொறுத்தவரையிலும் மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில மிகப்பெரிய செல்வாக்குள்ள, இன்னும் சொல்ல போனீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு உள்ளவர் என்பதை மறுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஓட்டு ஆயிருமா அப்படின்னு கேட்டா, நான் ஓட்டு ஆகாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க ஓட்டு ஆகுன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ நான் சொல்றேன், அது அருமையான சொல்றீங்க. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் பத்தி, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரும் அன்டெஸ்டட் தான், நாட் ப்ரூவ்ட். எம்ஜிஆர் தனியாக அதிமுக அந்த கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரா? இல்ல, நடிச்சிருந்தாரு. பல்லாண்டு வாழ்கிற அதுக்கு முந்தைய அவர் அரசியல் பயணத்திலே போலையா? வேற எந்த கட்சியோடும் பயணிக்கலையா? மக்கள் பணியாற்றலையா? வெளியே வரலையா? மக்கள் சந்திக்கலையா? எதுவுமே பண்ணலையா? படத்தில் நடிச்சு டைரக்டா அரசியல் பண்ணாரா? பிரவீன் சார், ஒண்ணு கேளுங்க. இப்போ இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி இருக்கு பாருங்க. இதெல்லாம் யாரும் பெருசா உட்கார்ந்து நம்ம ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு அல்லது 50 ஆண்டு காலம் அரசியல் நடத்திட்டு தான் தேர்தலுக்கு வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் சுபேர் சொன்னாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாராரு, வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாராரு சொல்லி நானும் நண்பர் சுபேரும் வெளியே போய் பேசுற மாதிரி, டீ கடையில டீ குடிக்கிற மாதிரி நண்பர் விஜய் டீ வெளியே வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு என்று ஒரு கவர்ச்சி இருக்கிறது. எங்க ராகுல் காந்தி போறாரு டீ குடிக்க, உதயநிதி போறாரு, திரு ஸ்டாலின் போறாரு.
ஒன்னு தவறா நினைக்காதீங்க. நரேந்திர மோடியும் போறாரு சார். கேளுங்க சார், நீங்க அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு ஹை செக்யூரிட்டில இதுல இருக்காங்க. பாதுகாப்பு இருக்காரு. நான் ஒண்ணு கேளுங்க சுபேர் சார், தயவு செய்து நமக்கு உங்களுக்கு விரும்புறீங்க, நான் விரும்பல. விஜய் வந்து நிச்சயமாக சொல்ற இளைய சமுதாயத்தின் மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வம். நம்ம டாபிக் மாறி வந்துட்டு விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா டாபிக் கிடையாது. இல்ல நண்பர் சூரிய பிரகாசம் சார் சொல்றாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும், காங்கிரஸ் தாவைக்கோட இணையும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு, சூழல் இருக்கு அப்படிங்கிறாரு. அரசியல் இன்னும் கூட நான் ஒண்ணு கேளுங்க சார். நேற்றைக்கு மரியாதைக்குரிய நண்பர் மல்லை சத்யா ஒருத்தர் வந்து மதிமுகவில இருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, நாளை டிசம்பர் ஜனவரியில இன்னும் வேற கட்சிகள் தொடங்கப்படலாம். அதனால என்ன நடக்கும்லாம் நீங்க நினைக்காதீங்க. நான் என்ன ஒண்ணு இப்படி கூட யோசிங்களேன். மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்களும் டிசம்பர் புதிய கட்சி தொடங்க போறாங்களா யாராவது? அவர் கட்சி ஆரம்பிக்க வரலாம். இல்ல என்ன வேணா நடக்கும், அரசியல் தானே. அரசியல்ல ஒரு டிசம்பர் மாதம் சொல்றீங்களே, ஏதாவது கேக்குற ஏதாவது கட்சி யாராவது தொடங்க ஐடியா இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது தொடங்குறீங்களா? இல்ல நமக்கு அந்த இது இல்ல. மக்கள் செல்வாக்குள்ளவர்கள், மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், தன் மீது நம்பிக்கை தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வருவாங்க, வரலாம். தெரியல. நான் இன்னும் மறைமுகமா ஏதோ விஷயம் சொல்றீங்க, பாப்போம். 1996 இல்ல பின்னாடி ஒரு போட்டோ பார்த்தா ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. இல்ல மரியாதைக்குரிய சுபேர் சார் கொஞ்சம் இருங்க. மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார், ஜி.கே. மூப்பனார் பின்னாடி இருக்க போட்டோ பார்த்தா சந்தேகமா இருக்குன்றார். டிசம்பர் மாதம் புதிய கட்சின்னு பின்னாடி இருக்க போட்டோ பார்த்தா சந்தேகமா இருக்குன்றார். நான் வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர் சார். அதான் சொல்ல தனி கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்றேன். இல்ல அண்ணாமலை வந்து இன்றைக்கு ஒரு படித்தவர்கள் மத்தியில, அறிவார்ந்த சமூகத்து மத்தியில அவருக்கு இருக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, அவருடைய ஆதரவாளர். நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க, அது எனக்கு ஒண்ணு இல்ல. அதே நேரத்துல 1996 மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள், ஜி.கே. மூப்பனார் அவர்கள் 22 நாளில் ஒரு கட்சி தொடங்கி 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார், 40 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றார். அதனால நீங்க அரசியல்ல அதிசயங்கள் இப்படி நடக்கும் அப்படி நடக்கலாம் நினைக்காதீங்க. அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வுகள் நடக்கும். அதே நேரத்தில் என்னுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நண்பர் சூரிய பிரகாஷ் சொன்னதுல வந்து நான் முழுக்க உடன்படுறது எதுலன்னு கேட்டீங்கன்னா, திமுக விதைத்து வைத்திருக்கிற பாவ விதைகளை அல்லது பாவ சுமைகளை காங்கிரஸ் சுமக்க வேண்டும் சொன்னார் பாருங்க. அதனால திமுக வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில அந்நியப்பட்டிருக்கிறது. திமுக நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துல இல்ல. நீங்க பீகார்ல வந்து யாருமே கணக்கு போடல. பிரசாந்த் கிஷோர் என்று மக்கள் பெரிய வியூக வகுப்பாளர் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. அவர் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாருன்னு சொல்லி கடந்த காலத்துல திமுகவே அவருக்கு பல 100 கோடி கொடுத்து வியூக வகுக்க சொன்ன பிரசாந்த் கிஷோரே கடைசியில என்ன, திமுகவோட கூட்டணி இருக்கிற கட்சி எல்லாம் இன்னைக்கு வலுவா கூட்டணியில் தானே சார் இருக்காங்க. நான் கேளுங்க, கூட்டணியை விட்டுருங்க, மக்களை பாருங்க சார். ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் யார்? வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி தீர்மானிக்க கூடிய ஆயுதம் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டு வைத்திருக்கிற நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க? நீங்க எல்லா கட்சியும் நீங்க சேர்த்து பார்த்தாலே ஒரு 20% தான் வாக்காளர்கள் இருப்பாங்க எல்லா கட்சிகளுக்கும். அதை தாண்டி இருக்கிற 80% கட்சிகள் இல்லாம நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் முடிவெடுக்கணும். அந்த மக்கள் முடிவு திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கும். ஒரு செய்தியோட முடிச்சிடறாங்க. நண்பர் சூரிய பிரகாசம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். அதனால அவருக்கு என்ன வேதனை என்னன்னு கேட்டா, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வளர்த்த காங்கிரஸ் இப்படி காணாம கரைஞ்சு போகுதேங்கிற கவலையில பேசியிருக்காரு. அவர் கருத்தோடு நான் உடன்படுகிறேன். அகில இந்திய தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்கள் ஆண்ட கட்சி இன்னைக்கு ஒரு விஜய்ங்கிற ஒரு நடிகரால் தான் 3 மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில வந்து நிக்கிங்கிற போது உண்மையில் வருத்தமா தான் இருக்கு. சரி, ஓகே. செல்வம் சார், பீகார் தேர்தலை ஒப்பிட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு சூழலே வேற, அதுக்கு இங்க ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்களே. அது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய நண்பர் சுபேர் அவர்கள் திமுகவிற்காக இவ்வளவு பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் என்னங்கிறத திமுக வந்து பயன்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில்
பாருங்களேன், அண்ணன் சூரிய பிரகாசம் அவர்களே இதயத்துல்லா அவர்களுக்கும் 2 கருத்துக்கள் இருப்பதை போலத்தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே நிச்சயமாக உங்க தலைவர் 2 தலைவருக்கு எப்படி இருக்காங்க, முன்னாள் தலைவர் 2 பேரும் எப்படி முரண்படுறாங்க, கட்சியை உடைச்சு கூட்டு போறாங்க, டிடிவி தினகரன் உடைச்சு கூட்டு போறாங்க, ஓபிஎஸ் உடைச்சு கூட்டு போறாங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி இந்த பிரச்சனை எங்கள்கிட்ட இல்ல. அவளே இன்னைக்கு ஒவ்வொரு தலைவரும் தமிழ்நாட்டுல இந்த முடிவை நேரம் இல்ல சார். ஓகே ஓகே கருவாடு மீனாகாது, காகிதப்பூ மணக்காது, பொறுத்து பார்க்கலாம்.